கொலம்பியாவில் நேற்று சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதன் தலைநகரான பகோடாவுக்கு மேற்கே 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோகோ அருகே சான் ஜோஸ் டெல்பால்மர் பகுதியில் மையங்கொண்டு இந்த நிலநடுக்கம் உருவானது. ரிக்டர் அளவுகோலில் 7.4 என்ற அளவில் பதிவானதாக அமெரிக்கா மற்றும் கொலம்பியாவின் புவியியல் ஆய்வு மையங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலநடுக்கம் 107 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் பீதியடைந்த மக்கள் தங்கள் வீடுகள் மற்றும் கட்டிடங்களை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடினர். நிலநடுக்கத்தில் சிக்கி நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்ததை உள்ளூர் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அதே நேரத்தில் நேரம் செல்ல செல்ல தொடர்ந்து பலி எண்ணிக்கை உயர்ந்த வண்ணம் இருந்து வருகிறது. இதுவரை மொத்தம் 164 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனிசலஸில் உள்ள புகழ்பெற்ற தேவாலய கோபுரம் இடிந்து விழுந்தது. காலி நகரில் 19 கட்டிடங்கள் இடிந்ததில் பலர் சிக்கியுள்ளதாக மேயர் அலெஜாண்ட்ரோ எடர் தெரிவித்தார். குயிப்டோ நகரிலும் கட்டிடங்கள் பலத்த சேதமடைந்தன. நிலநடுக்கத்தால் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து நில அதிர்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீட்பு பணிகளை நேரில் கண்காணிப்பதாக கொலம்பியா அதிபர் அபெலார்டோ டே லா எஸ்பிரல்லா அறிவித்துள்ளார்.